இன்னைக்கு பிக் பாஸ்ல 4, 5 பேர சுத்தி தான் இன்னைக்கு ஃபுல் எபிசோடு ரிவால்வ் ஆச்சு. ஆ, ஒண்ணு வந்து கம்ருதீன், அதுக்கப்புறம் பார்வதி, திவாகர், வினோத், சுபீக்ஷா, கனி. இவங்க 6 பேர் மட்டும் தான் இன்னைக்கு வந்து என்ன சொல்றது, இவங்கள சுத்தி தான் இன்னைக்கு வந்து ஃபுல் கன்டென்ட்டும் ரிவால்வ் ஆச்சு. எஸ்பெஷலி வந்துட்டு திவாகர் நெறையா பேசினாரு இன்னைக்கு எபிசோட்ல. அதே மாரி கம்ருதீனுக்கு வந்து ஸ்ட்ராங் வார்னிங் குடுக்கப்பட்டது. அதே மாரி பார்வதி வந்து ஒரு இடத்துல சிரிச்சாங்க. அவங்கள வந்து விஜய் சேதுபதி அவர்கள் வந்து கடுமையா அ அ விமர்சிச்சாரு. அதே மாதிரி திவாகர் வந்து சம்டைம்ஸ் சம்மந்தமே இல்லாம எழுந்திருச்சு நின்னு பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர வந்து உட்கார சொன்னாரு. அதே மாரி வினோத் எக்ஸ்பிளைன் பண்ண வந்தாரு. அவரையும் உட்கார சொன்னாரு. ஸோ இந்த மாதிரி நடந்தது. இன்னைக்கு ஃபுல் டேவுமே அவங்கள ரிவால்வ் பண்ணி தான் இருந்தது. சுபீக்ஷா வையும் நெறையா கேள்வி கேட்டாரு. ஏன்னா கேம் ஸ்ட்ராட்டஜி குவீன்னு அவங்கள சொன்னாங்க. அதே மாரி பார்வதி அண்ட் திவாகர் வந்து நல்லா கியூசி பண்ணினாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி அவர்கள் சொன்னாரு. கம்ருதீனுக்கு வந்து கம்ருதீன் ஆதிரையை பத்தியும் நெறையா சொன்னாரு. ஆதிரையும் வந்துட்டு 2 ஃபைட்ல ஈடுபட்டாங்க. ஒண்ணு வந்துட்டு அந்த கிளாஸ் பாட்டில்ஸ் எல்லாம் வந்து தள்ளி விட்டுருப்பாங்க. இன்னொன்னு வந்து வினோத் வந்து ஏதோ அ அவங்களோட இது பண்ண ஒரு ஒரு பிரச்சனையில அவங்க வந்து கால மேல அப்படி தூக்கி காமிச்சிருப்பாங்க. அந்த பிரச்சனையிலயும் ஆதிரைய கொஞ்சம் வார்ன் பண்ணினாரு. ஸோ இன்னைக்கு அவங்க 6 பேர்த்துக்குமே வந்து வார்னிங் கிடைச்சது. 4, 5 பேர்த்துக்கு வார்னிங் கிடைச்சது. பார்ப்போம். அதே மாரி கம்ருதீனும், வினோதும் வந்துட்டு திவாகர வந்து ஓவரா பாடி ஷேம் பண்றதையும் கண்டிச்சாரு. பாடி ஷேம் பண்ணா, அது உங்களுக்கு தான் கெட்ட பேரு கம்ருதீன், உங்களுக்கு தான் கெட்ட பேரு வினோத். உங்க பேரு தான் வெளியில கெட்டு போகுது அப்படின்னு சொன்னாரு. ஏன்னா ஃபர்ஸ்ட்டு ஆரம்பத்திலேயே கம்ருதீன் வந்துட்டு, அ இவங்களால கேர்ல்ஸுக்கு பாதுகாப்பு இல்ல திவாகர்னாலன்னு சொல்லும்போது, சுபீக்ஷா வந்து அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்க அப்படின்னாரு. திவாகரும் கொஞ்சம் பார்த்துக்க தான் செய்யணும். ஏன்னா திவாகரும் வந்துட்டு கேர்ள்ஸ்ட்டலாம் வந்து இந்த டச் பண்ணி பேசுறதெல்லாம் வந்துட்டு அது லாங் ரன்ல வந்துட்டு அது நல்லபடியா போகாது. 100% அவருக்கு இது பேக் ஸ்லாஷா ஆகும். அவர் இத வார்னிங்கா எடுத்துட்டு அவர தன்னை மாத்திக்கணும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. அதே மாரி பார்வதியும் கொஞ்சம் மெலோ டவுன் ஆகணும். ஒரு ஹோஸ்ட் பேசிட்டு இருக்கும்போது ஓவர் ஆட்டிட்யூட் வந்து காமிக்கிறது வந்துட்டு ஆனா அவங்களால தான் கேமே போகுது. அதையும் மறுக்கிறதுக்கு இல்ல. ஆனா ஒரு கேம் நடக்கும்போதே ஓவர் ஆட்டிட்யூட்லாம் வந்து காமிச்சுட்டே இருந்தா அது வந்து ஆ ம நல்லா இருக்காது அது வந்துட்டு. கொஞ்சம் வந்து தன்மையா இருக்கணும் அப்படிங்கிறது இருக்கு. அடுத்த வாரம் கேம் எப்படி மாறப்போகுங்கிறது தெரியல. மோஸ்ட்லி ஆதிரை இந்த வாரம் அவுட் ஆயிடுவாங்கன்னு நெனைக்கிறேன். ஐ திங்க் இந்நேரத்துக்கு எவிக்ட் ஆயிருப்பாங்க. யார் எவிக்ட் ஆயிருக்காங்கன்னு பார்க்கணும். எல்லாரும் ட்விட்டர்ல போட்டிருப்பாங்க. ஸோ அதுதான் இன்னைக்கு எபிசோட்ல போன ஒண்ணு. ஒரு 6 பேர சுத்தி தான் இன்னைக்கு